நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த தெய்வமே இப்படி கலங்கி நின்னுதுன்னா தெய்வத்துக்கு யார் மாறுதல் சொல்றது? அழாதீங்க மாமா, சாமி இல்ல அழக்கூடாது மாமா, அழாதீங்க மாமா. பள்ளிச்செல்லம், பொண்டாட்டிய பிரிஞ்சா கடவுளா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் அழுதுதாம்மா தீரணும். அன்னைக்கு பார்வதிய பிரிஞ்ச சிவா அழுதா, இன்னைக்கு என் பொட்டாட்டி வள்ளியம்மைய பிரிஞ்சு இந்த கோமதி அலறம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா, அழாதீங்க மாமா. வருத்தப்பட்டியான தங்கம், எல்லாம் நான் செஞ்ச பாவம்மா, பாவம். ஆனா நான் உனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன், அதனாலதான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா மாமி இப்ப ரொம்ப உணர்ந்துட்டா, திருந்திட்டேன் தெரியுமா உனக்கு? அதனால நீ என்ன மன்னிச்சுட்டு நான் இனிமேல உங்க கூட வந்துடுறேன் மாமா. நான் வந்து உங்க கூடயே நம்ம வீட்லயே இருக்கேன் மாமா. நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமா. உங்க காலடியே கதினே என் மிச்ச வாழ்க்கையை கழிச்சிரேன் மாமா. நான் வந்துடுறேன் மாமா, அழாதீங்க மாமா. வந்துடுறியாடா சொல்லு, மாமன் கூட வந்துடுறியா? ஆனா இப்ப வர வேண்டாம், நான் மாமன் சொல்லும் போது வந்தீங்கன்னா போதும். ஏன் மாமா? இருக்குடா தங்கோ, இருக்கு. நீ இப்ப அங்க வந்தீனா பெரிய பிரச்சனை இருக்கு, ஒரு உசுரை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இப்ப நீ அங்க வர வேண்டாம், நான் சொல்லும் போது வந்தீங்கன்னா போதும். அதனால இப்போ ஒரு முக்கியமான திட்டம் போட்டிருக்காங்கடா. என்ன மாமா திட்டம்? அது அது அத்தை கேரளாவுக்கு போய் ஒரு மலையாள மந்திரவாதியை பார்த்துட்டு வந்திருக்காங்கடா. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது யார் மாமா? அந்த பார்கவியா மாமா? ஐயோ, சொன்ன உடனே அறிவு பத்திக்கிச்சு பாரு. அந்த குண்டு பார்கவி தான் ஏற்பாடு பண்ணிருக்கான். அங்க போன உடனே அந்த மலையாள மந்திரவாதி சொல்லியிருக்கான், உங்க குடும்பத்தில் இருக்கிற தலைச்சாம் பிள்ளை, வயசுக்கு வராத தலைச்சாம் பிள்ளைய கேரளா பகவதி அம்மனுக்கு ராத்திரி அமாவாசை அன்னைக்கு மரபலி கொடுத்தீங்கன்னா அந்த அண்ணாமலையானே மனமிறங்கி உங்க வீட்டுக்கு வந்துருவான், எல்லா சொத்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கான் தாயி. நான் தான் வயசுக்கு வந்துட்டேனே மாமா. நீ மரமே ஆயிட்டியா, அத சொல்லலடா. நம்ம குடும்பத்துல வயசுக்கு வராத தலைச்சாம் பிள்ளை யாரு? அண்ணனா மாமா? அவன் வந்து அவன் இல்ல, வேற பொம்பளை பிள்ளை. யோசிச்சு பாரு, திங்க் பண்ணு. நம்ம குடும்பத்துல தலைச்சாம் பிள்ளை பொம்பளை பிள்ளை யாரு? கம் அவுட், கம் அவுட். ஓ, நான் அந்த அளவுக்கு அறிவு வரல உனக்கு. வர்றா, உனக்கு பிடிச்ச மாமனே வேண்டாம்னு சொல்லிட்டு அது மேல உயிரையே வச்சிருக்கிற ஒரு ஜீவன், உசுறு யாரு? யார் மாமா? அதான்டா சூர்யா குட்டி. ஐயோ மாமா, சூர்யா குட்டி பலி கொடுத்துறாங்க மாமா. சூர்யா குட்டி பலி கொடுத்துறாங்க. ஸ்பீக்கர் திறந்துட்டாலே மூட மாட்டாலே. ஏய் லூசி, கத்தாத. எதுக்கு இப்படி கத்துற? இதுக்கு தான் நான் முதல்லயே கேட்டுக்கிட்டேன். இங்க வர்றா மாமே, நான் சூர்யாவியல பலி கொடுக்க விட மாட்டேன்டா. நான் இருக்கிற வரல அது நடக்காது. என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச உசுர் எனக்கு பிடிச்ச மாதிரி, அதனால தாண்டா பதறி அடிச்சு ஓடியாந்துருக்கேன். வள்ளியம்மா, இந்த விஷயமெல்லாம் எனக்கு இப்ப தாண்டா தெரிஞ்சது. அதனால நான் சொல்றதெல்லாம் செய்வியா? நான் செய்றேன் மாமா. நான் என்ன செய்யணும் மாமா? கட்டளை இடுங்க மாமா, நான் செய்றேன் மாமா. சொல்லுங்க மாமா. சீரி எழறா பாரு, இவ தமிழச்சிடா. இங்க பாரு, இதுவரையிலும் நீ அமைதியா இருந்தது போதும். பத்திக்கிட்டு எரியணும், சிங்க மாதிரி பிளறணும், யானை மாதிரி கூவணும், குரங்க மாதிரி தாவணும், காட்டாறு மாதிரி பாயணும். சரி மாமா. மரத்தமிழ்ச்சி மாதிரி நீ முறத்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் விரட்டணும்டா. சரி மாமா, நான் மாறேன் மாமா. இப்ப அமைதியா இரு. நான் என்ன செய்யணும் மாமா? சொல்லுங்க மாமா. இங்க பாரு, அத்தை சொன்னதுக்காகத்தான் உலகநாத வந்து சூர்யாவை சந்திச்சுக்கிட்டு இருக்கா. அது பாசத்துல இல்லடா, வேஷம். 10 வருஷமா பெத்த புள்ள மேல இல்லாத பாசம் இப்ப அவனுக்கு என்ன வந்தது? திங்க் பண்ணி பாரு.
சூர்யாவை கடத்திக்கிட்டு போய் பலி கொடுக்கறதா உங்களோட திட்டம். நல்ல வேளை இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சனால அதை காப்பாற்ற முடியுது. நீ என்ன பண்ற? நேரா அண்ணாமலை கிட்ட போய் இந்த விஷயத்தை பக்குவமாய் எடுத்து சொல்லு. இனிமேல் சூர்யாவும் உலகநாதனும் சந்திக்கவே முடியாத அளவுக்கு நாம ஏற்பாடு பண்ணிடுவோம். சரியா? சரி மாமா. ஆனா அண்ணாமலை கேட்கும், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு. என்ன சொல்ல போற? சித்த கனவுல வந்து சொன்னா அதனால கண்டுபிடிச்சேன்னு சொல்லணும். நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. ஏன் மாமா? அதுல ஒரு ரகசியம் இருக்காது, அப்புறம் சொல்றேன். நமக்கு சூர்யாவோட உயிர் தானே முக்கியம். செய்வியா? சரி மாமா. என்ன மலையாளமா சொல்கிறீங்க? ஏதோ நீங்கள் கூட சவாரி தான் பொழப்பு ஒன்று இருக்குது, திடீர்னு இப்படி வேணாங்கிறீங்க. இன்னைக்கு என் சூர்யா வேணா கார்ல கூட்டிட்டு போறேன். ஆட்டோ வேணா நீ போ. யாரு, அண்ணாமலை மேடம் சொன்னாங்களா? அண்ணாமலையா? அது என்ன சொல்றது? இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆட்டோ வேணா நினைச்சேன். அண்ணாமலை பேரை நீ சொன்னல, இனிமே நீ எப்பவுமே வேணா நீ போ. என்னம்மா என் போ பொழப்புல சொல்றேன்ல. மண்ணை போடுறியா நீ? ஒண்ணு வேணாம். அங்க என்னமா பிரச்சனை? இல்லை சார், தினம் குழந்தைய நான் தான் ஆட்டோவில் கூப்பிட்டு போவேன். இன்னைக்கு என்னவோ காரில் கூப்பிட்டு போகணுன்றாங்க, அதான். வள்ளி இங்க வாமா. இருண்ணே, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ என்ன குறுக்க பேசுற? இன்னைக்கு ஆட்டோ வேணாங்க. சூர்யா குட்டி இல்லம்மா, ஸ்கூலுக்கு போல. ஸ்கூலை அது- மூடிட்டாங்க. போயிட்டு வாங்க. போயா போ போ. வள்ளி வள்ளி ஆ? இங்க வா. என்னண்ணே? ஒரு பெரிய மனுஷன் பேசும்போது குறுக்க பேச எனக்கு பிடிக்காது. என்னண்ணே? ஏன் ஆட்டோக்காரன் அனுப்பிச்சிட்ட? இன்னைக்கு நம்ம சூர்யா குட்டியை கார்லயே கூட்டு போலாம். ஆட்டோ வேணாம். தினமும் ஆட்டோல தானே போற, இன்னைக்கு எதுக்கு காரு? இல்லண்ணே, இன்னைக்கு கார் வேணும். அது ஒரு பெரிய ரகசியம். நான் கார்ல போகும்போது சொல்றேன். பரவாயில்ல சொல்லு. அப்புறம் சொல்றேண்ணே. நம்ம 2 பேர் தானே இருக்கோம், இங்கே சொல்லு. உங்களுக்கு பகவதி அம்மனை தெரியுமா? பகவதி அம்மன் யாரு? அது ஒரு சாமி. குண்டு பார்கவி. குண்டு பார்கவியா? உங்க அம்மா கூட குண்டு? அதான் அந்த குண்டு பார்கவிக்கு நிறைய மலையாள மந்திரவாதிகளாம் தெரியும்ல. அதுவும் எங்க அம்மாவை சேர்ந்துட்டு எப்படியாவது கோயில் சொத்தெல்லாம் அமைக்கிட்டோன்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. திட்டமா? என்ன திட்டம்? அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல பகவதி அம்மன் கோயில் இருட்டா இருக்கும். அங்க நம்ம சூர்யா குட்டியை கூட்டிட்டு போய் பலி கொடுக்க போறாங்க. பலியா? யார் சொன்னாங்க இதெல்லாம்? அது எனக்கு யாரும் சொன்னாங்க, நான் சொல்ல மாட்டேனே. நான் கேக்குறேன்லம்மா, யார் சொன்னாங்கன்னு சொல்லு. இல்ல, யார் சொன்னாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். சொல்லு வள்ளி, நான் நான் சொல்ல தானே. மாட்டேனே. எனக்கு அவதான் சொல்றா இல்ல, அப்ப என்ன திருப்பி திருப்பி கேட்டுட்டு யார் சொன்னானு? பானே அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, வள்ளி போய் சொல்றதாவே இருக்கட்டும். அவர் வந்து தினம் குழந்தைய பாக்குறாருல்ல, இப்படியே இருந்தா எப்படி அன்பர்? வாங்க போய் இத பத்தி பேசி முடிவு பண்ணலாம். எங்க போனோம்? அதான் அவங்க வீட்டுக்கு போலாம். போய் என்னென்ன பேசலாம். அண்ணாமலை நான் சொல்றதை கேளுங்க. இப்ப அங்க இப்ப நீங்க என் கூட வர போறீங்களா இல்ல நானே போட்டா? அப்ப நான் குழந்தை குட்டி எப்படி ஸ்கூலுக்கு போறது? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம், வீட்டுல வச்சு ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பேசிட்டு வா. சரி. அண்ணாமலை இப்ப உள்ள போகணுமா? இங்க போய் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க என் கூட வர போறீங்களா இல்லையா? நான் வரல. பயமா? பயம் எல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணாமலை. உள்ள போனீங்கன்னா நம்ம குழந்தையோட வாழ்க்கையை பாதிக்குமா இல்லையாங்கிறது முதல்ல யோசிங்க. என் கூட வாங்க. அடடே நம்ம அண்ணாமலை வாத்தங்கச்சி சௌரியமா இருக்கியா? சின்ன மாப்பிள்ள என்ன? ஓ தம்பி சௌரியமா இருக்கீங்களா? அண்ணாமலை நீதி கேட்டு நெடும்பயணம் வந்திருப்பா போல இருக்கு. நீ முன்னாடியே வருவேன்னு எதிர்பார்த்தேன். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கேன். அது இந்த வீட்டுலயா நியாயம் கேட்டு வந்திருக்க? இது அநியாயம் பிடிச்சவங்க தங்கி இருக்கிற வீடாச்சே. வீடு இல்ல மடம். நீ உள்ள போய் சட்டைய பிடிக்க நியாயத்தை கேளு. போட தங்கச்சி. தம்பி அனுமாரு நீ உள்ள போகாத. அங்க பெரிய மாப்பிள்ளை ஏக கோபத்துல இருக்காரு. வெட்டி புடுவேன் குத்தி புடுவேன்னு ரத்த கலரி ஆகி போயிரும். நீ உள்ள போகாத, இங்க இருந்துக்கோ. நம்ம வெளியே இருந்து வேடிக்கை பார்ப்போம். தங்கச்சி நீ களத்துல இறங்க. இவர் இப்படிதான் பேசுவார். ஆஹா சாமி என்ன நடக்க போகுதோ? என்ன உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
எதுக்காக என் பிள்ளைய அடிக்கடி ஸ்கூல்ல போய் பாக்குறீங்க? என்னமோ நீங்களும் உங்க அம்மாவும் என் குழந்தைய பகவதி அம்மனுக்கு நரபலி கொடுக்க போறீங்களா? என்ன? யார் சொன்னா? யார் சொன்னா? அவன் சொன்னானா? அவன் சொன்னானா? ஏய், பொண்டாட்டியோட சேர்ந்து சுத்தும் போதே உன்னை வெட்டி போட்டுக்கணும்டா. என் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்குலாம் நீதான்டா காரணம். நீதான் காரணம். செய்யற தப்பல நீ செஞ்ச பழிய ஏமல போடுற நீ. என்ன கைய? நான் தான் உங்க கூட பேச வந்தேன். எதுக்காக அவர் கூட சண்டை போடுறீங்க? பேசுறதுக்கு வந்தியா? ஏண்டி நீ புருஷன் வேண்டான்னு ஒதுக்கிறதுக்கு காரணம் இவன் தாண்டி. ஏய், இப்போ நான் பெத்த பொண்ணோட சேர விடாம நான் அதை பலி கொடுக்குறேன் அது இதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கியா? சொல்லுடா, நீ யாரா? என் தங்கச்சிக்கு நீ எப்படி அண்ணன் ஆக முடியும்? நான் பெத்த பொண்ணுக்கு நீ எப்படி அண்ணன் ஆக முடியும்? என்ன சொந்த பேசுறீங்க? என்ன சொந்த கொண்டாட வரீங்க? குழந்தை பிறந்த நாள்ல இருந்து ஒரு நாள் அது பார்க்க வந்திருக்கீங்களா? இவ்வளவு வருஷமா எங்க போனீங்க? திடீர்னு அப்பா அப்பான்னு பேசுறதுக்கு குழந்தை படிக்குதே, ஒரு பென்சில் அது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்னப்போ உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அடியாளை கூட்டிட்டு வந்து என் புள்ளைய அடிக்க பாக்குறியா? ஏன் அண்ணாமலை, எனக்கு ஒரு அடியாள் தான். நான் ஒரு போன் போட்டேனா என்கிட்ட ஒரே திரண்டு வந்து எங்களை அழிச்சிருந்தா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருப்போம். சும்மா இருக்கோம். ஒரு நாளாவது யாராவது நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிருக்கீங்களா? அடுத்தவங்க மேல பழிய போடுறது, அவங்க வாழ்க்கை கெடுக்கிறதும் இதாம்மா உங்க வாழ்க்கை. நீங்க என்னமா திடீர்னு சொந்த கொண்டாட வந்திருக்கீங்க? ஏன் குழந்தைக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? என்னடி சொன்ன? ஏன் பேத்தி சூர்யா, ஏன் பேத்தி என் பிள்ளைக்கு பிறந்தவ. தைரியம் இருந்தா இவருக்கு பொறுக்கல, இந்த கபோதிக்கு பொறுத்திருக்காரு. என்னமா பேசுறீங்க? உன் வீட்டுக்கு போய் இப்ப குழந்தைய தூக்கிட்டு வர. என்னால என்ன பண்ண முடியும்? நீ என்ன சவால் விடுற? ஏய், இங்க நின்னு சவால் விடாதடா. ஏய், புடிச்சு அங்க வந்து ஸ்டுடியோல கேஸ் பாரு. இல்ல நான் வெட்டறேன்டா. நான் விட மாட்டேன். வாங்க நம்ம. நீ போடா. நீ சொல்ல போதா நம்பல. நான் இப்ப பாக்குறேன். ஏய், நீ ஆம்பளை என்னங்க வந்து கையை பாரு. போடா வீட்டை விட்டு போடா. போடா. இது பாரு. கோர்ட் கேஸ் எதை வேணாலும் சந்திக்க தயாரா இருக்கு. கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. அப்ப கோர்ட்டுக்கு பூ பொண்ணு இல்ல. ஏன் பொண்ணு அவ? அப்படியே. என்னடி பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. வெட்டி போட்டுருவேன். நீங்க உட்காருங்க. என்ன பண்றீங்க? முடிச்சாங்க வாடா. அரேண்டா. போடா பொறுக்கி. ஏய், யார பொறுக்கின? யார பண்ற பொறுக்கின தெரியுமா? ஆயே. ஏய், உன் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு தூக்கிட்டு வரடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஏய், என்னமல? நீ பெரிய இவ மாதிரி ஆளு கூட்டிட்டு வரியா? என் பொண்ணை நான் பார்க்க விடாம தடுக்கிறதுக்கு நீ யாரா? ஆயே. அம்மா, நீ கவலைப்படாதம்மா. இம்புட்டு நெல்லிவத்தல், இம்புட்டு சுக்கு, சீரகம், இம்புட்டு கல்கண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி நெய்யில் குழச்சி இந்த சூரணத்தை அதோடு சேர்த்துக்கங்க. ஒரு உருண்டை சேர்த்தா போகிறோம். அண்ணாமலை ரொம்ப நல்ல பொண்ணுமா. ஒரு குடும்பத்தை எப்படிமா அழிக்கும்? நான் தான் சொல்கிறேன்ல, அந்த குடும்பத்தில் யாருமே உங்களை அழிக்கணும்னோ பழி வாங்கணும்னோ பேசுறதே கிடையாதுமா. அம்மா, என்னம்மா பார்க்குறீங்க? நான் சொல்லலை மந்திரமூர்த்தியார்னு. அவர்தாம்மா இவரு. இல்ல, இவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். அக்கா, இயாளும் திருநெல்வேலி தானே, அதான் முகஜாட இருக்கும். இல்லடி, இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். இல்லக்கா, நீங்கள பாத்திருக்கவே முடியாது. இவரு ரொம்ப பெரிய பணக்காரராம். ரொம்ப வருஷமா வெளிநாட்டுல உண்டாயிருந்தோம். இப்பொழுதுதான் சென்னைக்கு வந்து 2 காலேஜ் கட்டியிருக்கு, 2 ஸ்கூல் கட்டியிருக்கு. அக்கா, எங்கள பேத்தியே அவர் எங்கன விழிச்சுண்டு வராம போனேன்னு நோக்கு. அன்வர்ல அவரு முன்னாடி தோசுக்கா. அத பாரு, அங்க பாரு. நம்ம ஊர் கோயில் அண்ணாமலையார மூலவர வரைஞ்சு வச்சிருக்காங்க பாரு. அக்கா, சாமி படம் எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரிதான் இருக்கும். நம்ம வீட்ல உண்டு இல்லே. ஆமா, நீங்கள எந்த குழப்பிக்கின்னு? அவரு வெறும் இல்லே, வந்தா எல்லாம் புரிஞ்சு போகும்.
வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? நீங்க மந்திரமூர்த்தியார்னு இவ சொல்றா. நீங்க கங்காணியார் தானே? மீசையெல்லாம் எடுத்துட்டு. நிறைய பேர் திருநெல்வேலியிலேருந்து வர்றவங்கலாம் என்ன கங்காணியார் கங்காணியார் தான் கூப்பிடுறாங்க. நான் கங்காணியார் இல்லை, மந்திரமூர்த்தியார். எனக்கும் சொந்த ஊர் திருநெல்வேலி தான். ஆழ்வார்குறிச்சி அண்ணாமலையார் தான் எங்கள் குலதெய்வம். நான் 15 வயசுலேயே இந்தியா விட்டு லண்டன் போயிட்டேன். அங்கே அந்த வேலை இந்த வேலை செஞ்சு நிறைய காசு சம்பாதிச்சேன். என்ன இருந்தாலும் நம்ம பிறந்த மண்ணை மறக்க முடியுங்களா? திரும்ப மெட்ராஸ் வந்துட்டேன். மெட்ராஸில் காலேஜ் ஸ்கூலு நடத்திக்கிட்டு அப்படி நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இதோ இந்த மாதிரி ஆட்கள் எனக்கு கல்வி தந்தைன்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் அந்த அண்ணாமலையார் செயல். உட்காருங்கம்மா, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. சொல்லுங்க, என்ன உங்க பிரச்சனை? நான் என்ன செய்யணும்? சொல்லுங்கக்கா. நீயே சொல்லு. அக்கா பேரு காந்திமதி, என் பேரு பார்கவி. நாங்களும் திருநெல்வேலிக்காரங்க தான். அக்காவுக்கு உலகநாதன் ஒரு பையன் உண்டு. அதே ஊர்ல வல்லிய பணக்காரர் பட்டாளத்தாருன்னு ஒருத்தர். அவங்களுக்கு அண்ணாமலைன்னு ஒரு பொண்ணுண்டு. அவளை தானே இவங்க பையனுக்கு கெட்டி வச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள மனசு ஒத்து வந்தில்ல, பிரிஞ்சு போய். ஆனா அவங்களுக்கு 10 வயசுல சூர்யான்னு ஒரு மோள் உண்டு. உலகநாதன் அண்ணாமலையோட மோளோட வாழணும்னு ஆசைப்படுன்னு. ஆனா அண்ணாமலை உலகநாதனோட வாழ மாட்டேன்னு தீர்மானமா சொல்லிட்டா. உலகநாதனுக்கு மோள் மேல வளர ஆசை. அங்கனையே அக்காவுக்கும் பேத்திய பார்க்கணும்னு ஆசை, கொஞ்சணும்னு ஆசை உண்டு. ஆனா அவங்க அனுமதிக்கணும் இல்ல. சரி, வீட்டுல போய் வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கலான்னு போனா வரவே வேணான்னு சொல்லி கேட்லயும் நிப்பாட்டி வைக்கினு, ஆளு வச்சு அடிக்கினு. வீட்டுல அன்வர்னு ஒரு ரவுடி பையன் உண்டு, அவனை வச்சு மிரட்டுன்னு. நேத்து கூட பாருங்க, வீட்டுக்கு வந்து தகராறு செய்து. இதே திருநெல்வேலியா இருந்தா ഞങ്ങളും ஒரு கை பார்த்திருப்போம். இது மெட்ராஸ், ഞങ്ങൾക്ക് ஆரும் அறியல. அதான் ഞങ്ങളുടെ உதவியை தேடி வந்திருக்கோம். பாவம் அக்கா, பேத்திய பார்க்கணும், கொஞ்சணும், பேசணும்னு வளர ஆசை உண்டு. அது நிறைவேறாம இருக்கு. இங்க பாருங்க, இவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு. பேத்தி பேர்ல எழுதி வச்சிருவாங்க. எங்கனையோ அன்பர் அண்ணாமலையை பார்த்து மிரட்டியோ இல்ல சமாதானமாயோ குழந்தைய இவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்க பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா, சாந்தி ஒரு பொண்ணை கெட்டி வச்சோ. ஆனா அதுக்கு மனநிலை சரியில்லை, குழந்தை கூட கிடையாது. இப்போ உங்க மருமக இருக்காங்களே அண்ணாமலை, அவங்ககிட்ட தான் அந்த குழந்தைய பிரித்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு ஒரு 10 நிமிஷம் வேலை தான். ஆனால் இப்போ அந்த குழந்தைய பிரித்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தா, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை பேர் என்ன? உலகநாதன். அவர் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு பேர் என்னங்க? சாந்தி. அந்த சாந்தியால் அந்த குழந்தை உசுருக்கு ஆபத்து வராதுன்னு என்னங்க நிச்சயம்? சொல்லுங்க. வீட்டில் வேற யாராவது பாதுகாப்பு இருக்காங்களா? அவன் கோமதி நாயகம் உண்டு. கோமதி நாயகம், அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. பேசி அந்த சாந்திக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு வழியை பாருங்க. என்ன, அதுக்கப்புறம் குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பாருங்க, அண்ணாமலையே யோசனை பண்ணும். உலகநாதன் இப்போ உங்கள் வீட்டில் தனியாக இருக்காரு, இப்போ அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு போகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம போராடி அந்த குழந்தைய கொண்டு வந்து சேர்த்தோம்னா அந்த சாந்தியினால அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். பெரியவங்கனாலும் பரவாயில்லைங்க, குழந்தை உசுறு. அந்த பாவம் நமக்கு வேணாம். போங்க, முதல்ல அந்த பொண்ணை செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்புகிற வழியை பாருங்க. அதுக்கப்புறம் நான் அந்த குழந்தைய கொண்டு வந்து சேர்க்குறேன். அண்ணாமலைகிட்ட பேசுவோம். கூட யார் அன்வர்னு சொன்னீங்களே, அவர்கிட்டையும் சமாதானமாக பேசுவோம். அவன் ஒத்து வரலைன்னா 2 தட்டு தட்டுறேன். போங்க, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க.
அண்ணாமலையும் உலகநாதையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் பார்த்துக்கிறேன். நீங்க இதெல்லாம் செய்து முடிக்க எவ்வளவு பணம் கேக்குறீங்க? எனக்கு பணம் முக்கியம்தான். ஆனால் முதல்ல இந்த காரியத்தை முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். டேய் அப்பாட்ட சொல்றேன். டேய் சாவியை கொடு. அப்பா அப்பா இங்க பாரு லான்சர் நான் தான் அப்பா எடுத்துட்டு இவனை போறேன். பாருங்கப்பா. என் பசங்க முத பையன் விநாயகம், வணக்கம். சுப்பிரமணியம், ஹாய். வரோங்க. வாங்கக்கா. வாங்க மாப்ள, உட்காருங்க. நம்மளையோட நடந்த தகராறுல களைச்சு போயிட்டீங்க போல இருக்க. இந்த மீட்டிங்னாவே எனக்கு அலர்ஜி. அதுல ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல பாருங்க. என்ன விஷயம் மாப்ள? அது வந்து என்ன வந்ததுல இருந்து கேக்குற, அத்தையும் தேங்குறாங்க, நீங்களும் தேங்குறீங்க, சொல்லுங்க. அம்மா நீ சொல்லு. என்னத்த? மாப்பிள்ள வந்து அடாதான் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு, சொல்லுங்க அத்தை. வந்து இருங்கக்கா, நானே சொல்றேன். நம்ம தம்பி உலகநாதன் வந்து ஏய் நில்லு. என் மாப்பிள்ளை எப்போ உனக்கு தம்பியானா? தம்பியா? ஹலோ, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பாரு. எங்க அத்தை வீட்டுக்கு எப்படி வந்தேன், எங்க அத்தை பின்னாடி எப்படி வேலைக்காரி மாதிரி நின்னுகிட்டு இருந்தேன்னு. இன்னைக்கு சரி சுமமா வந்து உட்கார்ந்துகிட்டு எங்க அத்தை கையை அமைக்கிட்டு குடும்ப பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கியா நீ? கைபர் போலன் கணவாய் வழியா வந்த ஓனாயே, உன்னைத்தான் சொல்றேன். கொஞ்சம் வாயை திறக்காம உட்கார்ந்துருக்கியா? எனக்கு கெட்ட கோவம் வரும். பேச வந்துட்டேன். இது பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? லூசு மாதிரி. நானும் அம்மாவும் ஒரு முடிவு பண்ணிருக்கோம். என்ன என்ன முடிவு? அது அது அம்மா நீயே சொல்லுமா. மாப்பிள்ள இங்க நடந்தது எதுவும் யாருக்குமே எந்தவித சந்தோஷத்தையும் கொடுக்கல. அண்ணாமலைக்கும் மாப்பிள்ளைக்கும் தகராறு நடந்த விஷயத்த சொல்றீங்களா? அந்த அளவு நடந்துல இருந்தா வீட்டுல நிம்மதியே இல்லையே. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? அதுல மாப்பிள்ள, சாந்திக்கும் உலகநாதனுக்கும் நடந்த கல்யாணத்தை சொல்றேன். உலகநாதன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சாந்திய கல்யாணம் பண்ணி வச்சேன். சாந்தியும் சந்தோஷமா இல்ல, உலகநாதனும் சந்தோஷமா இல்ல. உலகநாதன் சந்தோஷமா இருக்கணும்னா என் பேத்தி சூர்யா இங்க வரணும். அதுக்கு சாந்தி எந்தவித தகராறும் பண்ணக்கூடாது. இல்ல, என் தங்கச்சி பிரச்சனை பண்ணுவான். அவ மட்டும் இல்ல, நானும் பிரச்சனை பண்ணுவேன் மாப்ள. அந்த அழுக்கு முட்டை சூரிய அங்க வந்தா வெட்டி போட்டுருவேன். அவ உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, பரவாயில்லையா? இது பாருங்க, என் பொண்ணு சூர்யாக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சூர்யா பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவ இந்த வீட்டுக்கு வருவா, என் கூட தங்குவா. அதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீட்டுல இருந்தா போதும். இல்லைன்னா செட்டில்மெண்ட் தான். செட்டில்மெண்டா? என்ன செட்டில்மெண்ட்? மாப்பிள்ள எந்த சொத்து வேணும் உங்களுக்கு? ஒரு வாரம் இல்ல, 10 நாள் ஆனாலும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உடனே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். உங்க தங்கச்சியை கூட்டிக்கிட்டு நீங்க ஊருக்கு போயிடுங்க. திட்டம் போட்டு என்னையும் என் தங்கச்சி இங்கிருந்து விரட்டி விட்டுட்டு
நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்க பேத்தி சூர்யாவை கொண்டாந்து உள்ள இறக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலையை கொண்டாந்து உள்ள இறக்கி உங்க புள்ளையும் அவங்களையும் சேர்த்து வாழ வைக்க போறீங்க, அப்படித்தானே? இதை பாருங்க, எனக்கு என் பொண்டாட்டி தேவையில்லை, அண்ணாமலையும் தேவையில்லை, சாந்தியும் தேவையில்லை. எனக்கு என் பொண்ணு சூர்யா தான் வேணும். அவ இந்த வீட்டில் தங்கணும், அவ்வளவுதான். அது உறுதி. சரி, நீங்க எல்லாம் பேசி ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. சொல்லிட்டீங்கல்ல, நான் யோசிக்கணும். ஒரு 2 minutes டைம் தரீங்களா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க மாப்பிள்ள. என் தங்கச்சி பிடிவாதக்காரி, இதுக்கெல்லாம் ஒத்துக்குவான்னு எனக்கு தோணல. ஆனா நீங்க அவளோட வாழ முடியாதுங்கிற முடிவோட இங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் மாப்ள, கன்னி பொண்ணா இருந்த என் தங்கச்சிய கற்பழிச்சு அவளை ஒரு பிள்ளைக்கும் தாயும் ஆக்கி கடைசியில அந்த கற்பத்தையும் களைச்சு விட்டுட்டீங்க. இப்ப அவளை பைத்தியாரி ஆக்கிட்டீங்க, ஒரு சிசுக்குள்ள வேற பண்ணிருக்கீங்க. இந்த விஷயத்தை நான் கோர்ட்டு கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் உங்க அம்மாவும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கு, தெரியுமில்ல? என்ன மிரட்டுறீங்களா? நீங்க மிரட்டினா நான் சாந்தியோட வாழ்ந்துருவேனா? இருங்க மாப்பிள்ள, இருங்க. ஏன் உண்மையை சொன்னா கோச்சிக்கிறீங்க? நீங்க டாக்டர் பிரகாஷ் மாதிரி ஜெயிலுக்குள்ள ஏ கிளாஸ்ல போய் உட்கார்ந்துக்குவீங்க. ஆனா அத்தை கிராமத்து பொம்பளை உள்ள போய் களி உருண்டை திங்க முடியுமா? திம்பிங்களா? ஏன் அதிகமா பேசுறீங்க? உங்களுக்கு எந்த சொத்து வேணும்னு தானே கேட்டேன், அத சொல்லுங்க. சொல்றேன். சரி, இப்போ கிராமத்துல இருக்கிற அந்த பெரிய வீட்டை எழுதி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற பெரிய தென்னந்தோப்பு, பால் சொசைட்டி, நகைக்கடை எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ரொம்ப வேண்டாம், திருநெல்வேலியில் இருக்கிற அந்த சினிமா கொட்டாயும் இந்த வீட்டையும் எழுதி கொடுத்துருங்க. ஏண்டா இந்த வீடா? ஏய் கைப்பர் போலார், உன்னைத்தான் வாயை தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என் தங்கச்சி வந்து மனநோயாளி, அவளை ஆஸ்பத்திரிக்கு இங்க கூட்டிட்டு வரும்போது தங்கி போறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வேண்டாமா? நானே என் தங்கச்சி வாழ்க்கை போயிருச்சேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அசையாத சொத்து. எனக்கு ஏதாவது காசு முடைனா இதை வித்தா செலவு பண்ண முடியும். அதனால ஒரு 15 லட்சம் ரூபா ரொக்கமா கொடுத்துருங்க. அப்புறம் இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருங்க. முடியாது, அது மட்டும் முடியாது. உங்க பேர்ல ஒரு சொத்தையும் எழுதி வைக்க முடியாது. உங்க தங்கச்சி சாந்தி வாழ்க்கை என்னால தானே கேட்டது. அப்படின்னா சாந்தி பேர்ல தான் சொத்தெல்லாம் எழுதி வைக்க முடியும். மாப்ள, உங்க பேர்ல எழுதி வைக்க முடியாது. இங்க பாருங்க மாப்ள, தங்கச்சி வாழ்க்கையோ போயிருச்சுன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் நானு. சொத்துக்களை ஆசைப்படுற ஆளு நான் கிடையாது. நீங்க என் தங்கச்சி பேர்ல எழுதி வைங்க, எனக்கு அது போதும். அத்த, இப்போ சொத்தெல்லாம் என் தங்கச்சி பேர்ல எழுதி வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சொத்துல என் பொண்டாட்டி வள்ளியம்மைக்கு பங்கு இருக்குல்ல? என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அப்ப இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன். இது பாருங்க, முதல்ல இந்த விஷயத்தை சாந்தி கிட்ட சொல்லுங்க. செட்டில்மெண்ட் விஷயத்தை பத்தி அவகிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரி, அவ சம்மதிக்கலினா அவளோட சேர்ந்து வாழ்வீங்களா? நீங்க தான் அவளோட வாழவே மாட்டேங்கிற முடிவுல இருக்கும்போது அவ சம்மதத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இனிமே என் தங்கச்சி வாழ்க்கை பத்தி எனக்கு தெரியும். நீங்க சொத்தை எழுதி வைக்கிறத பத்தி மட்டும் பேசுங்க. மாப்பிள்ள, ஒரு வாரத்துல வக்கீல கூப்பிட்டு எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். ஆனா மறுபடியும் உங்க தங்கச்சி என் பையனோட வாழ்க்கையில குறுக்கிடக்கூடாது. அம்மா, முதல்ல ஒரு சாந்தி கிட்ட பேசிட்டோம், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த முடிவு பண்ணுவோம். அத்த, உங்க புள்ள 2 கட்டான் குழப்பவாதி.
மாப்பிள்ளையோட அவ மாப்பிள்ளை என்ன இனிமேல் மாப்பிள்ளை இவனோட வாழ்றதை விட என் தங்கச்சி பணத்தோட நிம்மதியா வாழுவா. முதல்ல சொத்தை எழுதி வைக்கிற வழியை பாருங்க. இவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நான் கம்பி என்ன வைக்க விடு. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என் தங்கச்சி இப்படி படுத்து வச்சிருக்காங்க. யார் காரணம்? இவங்க தான காரணம். இவங்கள கொண்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி என்ன வைக்க விடு. சத்தம் போடுறத நிறுத்துங்க. இத பாருங்க. இப்போ என்ன பண்ணனும்னு சொல்றீங்க? என்ன? இன்னும் என்ன பண்ணனும்? நான் நினைச்சா உங்களை கொண்டு போய் கம்பி என்ன வைக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கங்க. மாப்பிள ஏன் கத்தி கலாட்டா பண்றீங்க? இது ஆஸ்பத்திரி. உங்க தங்கச்சி கையாடுத்துக்கிட்டு படுத்து கிடக்குறா. அத கூட பார்க்காம எங்க மேல கோவப்படுறீங்க? என் தங்கச்சி இப்படி கிடக்கிறதுக்கு யார் காரணம்? நீங்களும் உங்க பிள்ளையும் தானே? சிவனேன்னு நான் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருந்தேன். வாங்க மருமகனே, பஞ்சாயத்து பண்றோம், செட்டில்மெண்ட் பண்றோம் ராத்திரியில உட்கார வச்சு பேசும்போதே நான் நினைச்சேன் இதுக்கு பின்னாடி ஏதோ தந்திர வேலை இருக்குதுன்னு. இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. நீங்க பேசுற மாதிரி பேசணும். இதையெல்லாம் என் தங்கச்சி கேட்கற மாதிரி கேட்டு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும்னு நினைச்சீங்க. நல்ல வேலை, இந்த ஆஸ்பத்திரி டாக்டர் நல்லவரா இருந்ததுனால என் தங்கச்சி உசுரை காப்பாத்தி கொடுத்துட்டாரு. இதுவே நீங்களா இருந்திருந்தா தற்கொலை என் தங்கச்சி நேரம் சாகடிச்சிருப்பீங்க. சரி, அது எதுக்கு இங்க பாரு, இனிமேல் செட்டில்மெண்ட் அது இது எதுவும் கிடையாது. பணமா பாசமா பாத்துருவோம். என்கிட்ட மோதுறீங்களா? பாத்துருவோம். நான் யாருன்னு காட்டுறேன். மாப்பிள, நாம எல்லாரும் உட்கார்ந்து பேசிதானே செட்டில்மெண்ட்னு முடிவு பண்ணோம். அது உங்க தங்கச்சிக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு போய் போலீஸ் கில்ஸ்னு அசிங்கப்படுத்துறீங்களே. சாந்தி உலகநாதன் பொண்டாட்டியாவே இருந்துட்டு போட்டோம். அவ நல்லபடியா எந்திரிச்சு வரட்டும்.
அவ என்ன சொல்றாளோ அதுக்கு என் பையன் கட்டுப்படுவா. ஆ. போதுமா? நீங்க சொல்றீங்க, ஆனா உங்க பையனை சொல்லுங்க. சொல்லுங்க மாப்ள. பேசுறாருன்னு பாருங்க. தம்பி, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, சரி சொல்லுங்க. சரி, அவ என்ன சொல்றாளோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அண்ணாமலை பிள்ளைய பார்க்க போக கூடாதுன்னு சொல்லுவா, கட்டுப்படுவியா? ஐயோ கோமதி, அதான் கட்டுப்படுறேன் പറഞ്ഞല്ലേ, அப்புறம் இவரது பேசிட்டே. டேய். முதல்ல நின்று அண்ணியத்தை போய் பாரு, போ. டேய், இது என் குடும்ப பிரச்சனை, பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சரி, நீ போ. சரி, இப்போ நான் போறேன். ஆனா அந்த வேகம் இன்னும் என்ன விட்டு போகல. நான் எப்ப வேணாலும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன். ஆமா, சொல்லிட்டேன். பணமா பாசமா பாத்துருவோம். இனிமேல் தான் இருக்குது விளையாட்டு. அக்கா, நாம கோமதியை வச்சு செட்டில்மெண்ட் பேசினது ரொம்ப தப்புக்கா. நேரடியா நம்ம சாந்தி கிட்டே பேசிருக்கணும். நான் சொல்றத கேளுங்கக்கா, அவ இன்னும் 1 மாசத்துல சரியாயிடுவா. நாம அவகிட்டயே பேசுவோம். உலக, நீ வருத்தப்படாதப்பா. நாம நினைச்சதை சாதிப்போம். அது வரைக்கும் பேசாம இரு. எப்ப வந்த? இப்பதாம்மா. ஜோதி எங்க? உள்ள. சூர்யா வந்துட்டாளா? வந்தாச்சு. அம்மா, உங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. ஜோதி, ஜோதி. ஹாய் மாம், எப்போ வந்தீங்க? என்ன இது? உங்கள் மகள் ஜோதி தவறான பாதையில் செல்கிறாள், திருத்தவும். அம்மா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. நான் உண்டு, காலேஜ் உண்டு இருக்கேம்மா. இது நீங்க நம்பாதீங்கம்மா. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. தப்பு பண்ணல, அப்ப ஏன் அழுவுற? உங்களை பார்த்தா பயமா இருக்கு. என்னது? உங்களை பார்த்தா பயமா இருக்குமா? யாரு, உனக்கு? ஜான்சியும் ஜீவாவும் என்னை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா நீ இருக்க பாரு, இந்த ஊரே முழுங்கிடுவேன். என்ன இதெல்லாம்? என்ன காலேஜுக்கு போறது கட்டடிக்கிறியா? சினிமாக்கு போறியா? ஏதாவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? ஏய், என்ன ரொம்ப நடிக்கிற? இல்லம்மா, நிஜமா இந்த லெட்டருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. யாரும் எனக்கு வேண்டாதவங்க இந்த மாதிரி மொட்டை கடிதாசி என்னை பத்தி எழுதி போட்டிருக்காங்கம்மா. இந்த மொட்டை கடிதாசி நம்புறீங்க? நீங்க வளர்த்த பொண்ணுமா நான், என்ன நம்ப மாட்டீங்களா? சரிம்மா, நாளையில இருந்து நான் காலேஜுக்கே போல. ஏய், விட்டா என்ன ரொம்ப பேசிக்கிட்டே போற? நான் ஒன்னும் இந்த மொட்டை கடிதாசி நம்புறவ இல்ல. நாளைக்கு தப்பு பண்றது தெரிஞ்சது மண்ணெண்ணெய ஊத்தி உயிரோட கொளுத்திடுவேன். டாக்டருக்கு படிக்க வைக்கிறது நீ இப்படி கெட்டு சீரழிஞ்சு போறதுக்காக இல்ல. இந்த சீட்டு வாங்குறதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? தெரியுமா? அம்மா, இல்லம்மா, ஐ ஸ்வேர்மா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. ப்ளீஸ்மா, என்ன பிலீவ் பண்ணுங்கம்மா, நம்புங்கம்மா. நானும் கொஞ்ச நாளா உன்னை பார்த்துட்டு வரேன். காலேஜ் முடிஞ்சு வந்தா 7 மணிக்கு யாரும் ஃப்ரெண்டு பார்க்க போறேன்னு சொல்றேன். 8 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வரேன். உள்ள உன் தங்கச்சி கூட சண்டை போடுறேன். என்ன நடக்குதுங்க? இந்த பாரு, ஒரு குழந்தை தப்பு பண்றது ஒரு தாய்க்கு தெரியும். வளர்த்தவள் ஆச்சேன்னு என்னை ஏமாத்துறோன்னு பார்த்த, உனக்கு முதல் எதிரி நான் தான்.
ஞாபகம் வச்சுக்க. இல்லம்மா, ஐ ஸ்வேர்மா, நான் இந்த தப்பு பண்ணலம்மா. சரி, இனிமே காலேஜ்ல இருந்து வந்தா எங்கேயும் போக கூடாது, வீட்ல தான் இருக்கணும். புரியுதா? இனிமே காலேஜுக்கு 100-200 ரூபாய் எல்லாம் கிடையாது, 20 ரூபாய் தான். அதுவும் அன்வர் கிட்ட வாங்கிட்டு போனேன். ஒழுங்கா இருக்கிறதுக்கு பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.